ஹே கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் இது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது டிசம்பர் 2025 எக்ஸாம் நான் ரைட் பண்ண போகிறேன் ப்ரோ. இன்னும் ஒரு 4 months இருக்குது. புக்கை தவிர நான் வேறு எந்த கொஷின் பேப்பர் பார்க்கணும் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்டு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம், நீங்கள் வந்து நம்மளோட ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுவீங்க இல்லையா? ஸ்டடி பிளான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒரு புக்கை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா எங்கேருந்து ஆரம்பித்து எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணணும் எல்லாமே நான் பக்காவாக அந்த வீடியோவில் நான் மேக் பண்ணியிருக்கேன், சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? ஸ்டார்டிங் டு எண்டிங் அந்த வீடியோ கிளியராக பாருங்கள். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இப்போது டேரெக்டாக அப்படியே புக் சைடு நம்ம போக முடியாது. ஒரு கொஸ்டின் பேப்பரும் பார்க்கணும். என்ன பண்ண போகிறோம்? இப்போ டிசம்பர் எழுத போகிறீங்களா? ஃபஸ்ட்டு ஜூன் 2025 கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஜூன் 2025 கொஸ்டின் பேப்பர் எதுக்காக? ஒரு பேட்டர்னுக்காக. எப்படி இருக்குது கொஷினை, எப்படி கேட்குறாங்க, எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க. இப்போது லா அண்ட் எத்திக்ஸ் படிக்கலான்னு டிசைட் பண்ணிட்டீங்க. என்னோடய வீடியோவில் நான் பிளான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி படிங்கன்ட்டு. அதைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க. இருந்தாலும் ஒரு கொஷின் பேப்பரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். எதுக்காக? எப்படி கொஷின் ஃப்ரேம் பண்ணுறாங்க, எந்த மாதிரி சாப்டர்ஸ்க்கு வெயிட்டேஜ் நல்லா கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கேட்குறாங்க, எந்த மாதிரி பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ எந்த கொஷின் பேப்பரை பார்க்கணும்? இப்போ டிசம்பரில் எக்ஸாம் எழுத போகிற நீங்கள் ஜூன் 2025 கொஷின் பேப்பர் பார்க்கணும், ஓகேங்களா? இந்த ஜூன் 2025 கொஷின் பேப்பர் நமக்கு குரூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இனிமேல் நான் அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் இதில் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுறேன். இல்லை நீங்கள் சைட்டில் பார்க்கணுன்னா கூகுளில் டேரெக்டாக போங்க. சிஎம்ஏ கொஷின் பேப்பர் மட்டும் கூகுளில் டைப் பண்ணுங்கள், டேரெக்டாக அதுவே வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த அட்டெம்ப்டோட கொஷின் பேப்பர் வேணுமோ அதை பார்த்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது, உங்கள் கையில் புக்ஸ் வச்சுருக்கீங்க, நம்மளோட வீடியோ ஸ்டடி பிளான் வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்க. உடனே ஜூன் 2025 பேட்டர்ன் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒவ்வொன்றா நம்ம ஒரு ஐடியா கிடச்சிரும். அடுத்து அப்படியே நீங்கள் நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடணும் இல்லையா? ஒரு 1 month ஆகும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நார்மலாக ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு 1 month ஆகும். சரி, இப்போ புக்கை பார்த்துட்டிங்க, அந்த ஒரு கொஷின் பேப்பர் பேட்டர்னுக்கு பார்த்துட்டிங்க, ஓகேங்களா? ஒரு பேட்டர்னுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? ஜூன் 2025 ஒரு நார்மலாக பார்க்குறோம். ஓகே, ஒரு பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓகே. பட் இருந்தாலும் நம்ம நிறையா இப்போ சம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா புக் சைடை தாண்டி இன்னும் நிறையா கொஷின் பேப்பர் பார்க்கணும். இந்த ஸ்கேனருங்கிறாங்க, ஒர்க் புக்குங்கிறாங்க, எம்டிபிங்கிறாங்க, ஆர்டிபிங்கிறாங்க. ஆர்டிபினா ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர், எம்டிபினா மார்க் டெஸ்ட் பேப்பர். ஓகே, ஸ்கேனர் பாஸ்ட் கொஷின் பேப்பர் எல்லாம் சேர்ந்து ஒரே இதில் பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய ஸ்கேனர்ஸ். அப்புறம் அது போக பார்த்தீங்கன்னா ஒர்க் புக் இன்ஸ்டியூட்லேருந்து ரிலீஸ் பண்ணுது. இப்போ இதெல்லாம் பார்க்கறதுக்கு டைமிங் எங்கே இருக்குது? 4 months இருக்குது. ஒரு சப்ஜெக்ட் 1 month வச்சா கூட 4 months ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஒர்க் புக்கு மேண்டேட்ரியா? ஆக்சுவலி வந்து நீங்கள் நல்லா ஞாபகம், கொஷின் பேப்பர் ஜூன் 2000 கொஷின் பேப்பர் நம்ம பார்க்க வேண்டியது ஒரு புக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியது ஜூன் 2025 கொஷின் பேப்பரை, சரிங்களா? இப்போ புக்கை ஃபுல்லாக நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க. ரிவிஷன் பண்ணி ஒரு 1 month படிக்கிறீங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பாஸ்ட் கொஷின் பேப்பரை செக் பண்ணணும். ஓல்டு கொஷின் பேப்பர் இருக்குல்ல, செக் பண்ணணும். எந்த ஓல்டு கொஷின் பேப்பரை செக் பண்ணலாம் அப்படின்னா சொல்கிறேன், அதை மட்டும் வேணால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 2024 கொஷின் பேப்பர் பார்க்கலாம். டிசம்பர் 2024 கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஜூன் 2024 கொஷின் பேப்பர் பார்க்கலாம். டிசம்பர் 2018 கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஜூன் 2019 கொஷின் பேப்பர் பார்க்கலாம். டிசம்பர் 2019 கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஓகே, ஒரு புக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய கொஷின் பேப்பர் ஜூன் 2025. இப்போ இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க, இன்றைக்கி புக்கு ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ண போகிறீங்க. காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் ஸ்டடி பிளான் வீடியோ பார்த்துட்டிங்க. ஜூன் 2025 பேட்டர்ன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தாச்சு. ஃபுல்லாக ஒரு 1 month நல்லா ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு, ஓகே, ஒரு 30 days நல்லா ஒரு கிளாரிட்டி வரும்ல, நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஓகே நல்லா படிச்சிட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நமக்கு கண்டிப்பாக புக்கை தாண்டி வேறு அடிஷ்னல் சம்ஸ் தேவைப்படும். அப்போ அடிஷ்னல் சம்க்கு எங்கே போகிறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? அந்த மாதிரி டைமில் இந்த ஓல்டு கொஷின் பேப்பர் இருக்கு இல்லையா, டிசம்பர் 2024, ஓகே, ஜூன் 2024ங்கிறது ஆப்ஷனல், வேணும்னா பார்க்கலாம். ஓகே, அது ஆப்ஷனல் தான் சொல்லியிருக்கேன். ஆனால் டிசம்பர் 2018 கம்பல்சரி பார்த்துக்கோங்க, சரிங்களா? டிசம்பர் 2000 அந்த ஜூன் 2019 கம்பல்சரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் கம்பல்சரி நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? தட்ஸ் ஆல். டைம் இல்லையே ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்ணுறது? நீங்கள் கம்பல்சரி பார்க்கணும்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணி நம்ம பண்ணோன்னா சிலருக்கு டைமிங்கிறது இருக்கவே இருக்காது. ஏன்னா ஒர்க் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க எல்லாருமே இருப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கான டைமிங் அங்கே ஷூட் ஆகுது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேட்டர்னை பார்த்து முடிச்சுட்டு புக்ஸை ஃபுல்லாக ஒரு 1 month ரிவிஷன் பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 to 3 days எடுத்துக்கோங்க. இந்த கொஷின் பேப்பர்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1 டேக்கு ஒரு 4 hours எடுத்துக்கோங்க. அப்போ 3 days மொத்தமாக என்ன பண்ணிடலாம்னா, இப்போ நான் சொன்ன கொஷின் பேப்பர் எல்லாமே எப்படி இருக்குது, சம்ஸ் என்ன மாதிரிலாம் கேட்டிருக்காங்க முன்னாடி கொஷின் பேப்பரில் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கோத்ரூ பண்ணிக்கலாம்.
பார்க்காம ரைட் பண்ணி நல்லா டைம் இருக்குன்னா பார்க்காம ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பே இல்லைப்பா. இப்போ எங்கெங்கேயோ என்னென்னமோ புக்கெல்லாம் சில பேர் பார்ப்பீங்க, ஸ்கேனரை பார்ப்பீங்க, எம்டிபியை பார்ப்பீங்க, ஆர்டிபியை பார்ப்பீங்க, அந்த மாதிரி வேறு என்ன ஒரு புக்கு பார்ப்பீங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு இப்போ நாங்கள் டைப் பண்ணியிருக்கேன்ல, இதெல்லாம் பார்க்குறது எவ்வளவோ மேல். ஓகேங்களா, அதுவே எனஃப் அப்படிங்கிறது தான். டைம் இருந்துச்சுன்னா இதில் இருக்கக்கூடிய சம்ஸ்லாம் பார்க்காம ட்ரை பண்ணலாம். ஃபுல் டைம் சிஎம்ஏ பண்ணுற மாதிரி எனக்கு வேறு வேலையே இல்லை ப்ரோ, இது மட்டும்தான் ப்ரோ நான் பண்ணுறேன் அப்படின்னா பண்ணலாம்ப்பா. இல்லை ப்ரோ நான் எனக்கு ஒர்க் ரொம்ப டைட்டாக போகும் ப்ரோ, ஆஃபீஸ்லாம் போயிட்டு தான் வருவேன் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறது? கிளியரும் ஆகணும், நல்லாவும் படிக்கணும், எக்ஸாமில் நல்ல ஒரு ஸ்கோர் இருக்கணும்னா அப்போ என்ன பண்ணணும்? புக்கு மட்டும் பார்த்தா போதுமா? இப்போ சில சாப்டருக்கு புக்கை மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு நம்பி போகிறீங்க. அவங்க பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சம்ம கேட்குறாங்க, அப்போ என்ன பண்ண முடியும்? நீங்கள் அவ்வளோ தூரம் புக்கில் இருக்க டென்ஷன் பார்த்தும் நோ யூஸ்ங்கிற மாதிரி ஆகுதா? நோட் தட் மேன், அதுதான் மெயினாக சொல்ல வருது. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிடக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன், எல்லாருக்குமே சொல்கிறேன், காமனாக சொல்கிறதெல்லாம், எல்லா பசங்களுக்கும் நான் சொல்கிறதெல்லாம் கம்பல்சரி டிசம்பர் 2024, டிசம்பர் 2018, ஜூன் 2019, டிசம்பர் 2019 கொஷின் பேப்பர் பாருங்கள், ஒரு கிளாரிட்டிக்காக அப்படிங்கிறது. உங்களுக்கு ஒர்க் இருந்தாலும் இல்லைனாலும் கம்பல்சரி இதை பாருங்கள். ஆனால் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ப்ரோ ஒர்க்கு ரொம்ப டைட்டாக போகுது ப்ரோ, இந்த புக்கை பார்க்குறக்கே பெரிய விஷயமா இருக்குன்னா பாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். புக்கில் 10 சம்ஸ் இருக்குது, ஓகே 10 சம்ஸை பார்த்துறீங்க, பட் இருந்தாலும் உங்களுக்கு டைம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? இந்த கொஷின் பேப்பரை பாருங்கள் நான் சொல்கிறேன். எப்படி அட்லீஸ்ட் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, அதோட ஆன்சர் எப்படி ப்ரொசீட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் நான் பாருங்கன்னு சொல்கிறேன். டைம் நல்லா இருக்குது ப்ரோ, டெய்லி நான் 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் கூட நான் படிக்கலாம் ப்ரோ அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக பொறுமையாக உங்களோட ஃப்ரீ டைமில் என்னன்னாலும் நீங்கள் பண்ணுங்கள். பொறுமையாக ஒவ்வொரு கொஷின் பேப்பராக எடுத்து கூட ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டைம் இல்லாதவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கிறத பார்த்துட்டு தான் போகணும். எதுக்காக சொல்கிறதுனா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஒரு சாப்டர் பார்க்குறீங்க, 10 சம்ஸ் இருக்குது, 10 சம்ஸை பார்த்து முடிச்சிட்டிங்க. எக்ஸாமில் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு 5 இயர்ஸ் இப்போ நான் சொன்னேன் இந்த கொஷின் பேப்பர் இருக்குது, அந்த கொஷின் பேப்பரில் ஒரு சம் கேட்டிருக்காங்க, அந்த சம் உங்கள் புக்கில் இல்லைப்பா. ஓகே, இந்த அட்டம்ல மறுபடியும் கேட்குறாங்க, இப்போ எப்படி ஃபீல் ஆகும் உங்களுக்கு? அவ்வளோ தூரம் டென்ஷன் உங்கள் புக்கை பார்த்துட்டு போய் நோ யூஸுங்கிற மாதிரி ஆகுமா? அது நம்ம கஷ்டப்படணுமா? எக்ஸாம் அன்னைக்கு நம்ம அதை கஷ்டப்படணுமா? கஷ்டப்படக்கூடாதுல்ல. அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் எல்லோரும் பண்ண வேண்டியது இதுதான். ஓகே, தட்ஸ் ஆல். மறுபடியும் சொல்கிறேன், நல்லா வச்சுக்கோங்க. இப்போ இன்னிலேருந்து ஆரம்பிக்கிறீங்களோ இல்லை ஆகஸ்ட் 1லேருந்து ஆரம்பிக்கிறீங்களோ, முதல் நீங்கள் பண்ண வேண்டியது ஜூன் 2025 கொஷின் பேப்பர், அந்த சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் உங்கள் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்க போகுது. அதோட பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க, சரியா? தட்ஸ் ஆல். இப்போ என்ன பண்ணுறீங்க, ஏதோ சப்ஜெக்ட் எல்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்டாக ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. காஸ்ட் அக்கௌண்டிங்க்கு அப்போ காஸ்ட் அக்கௌண்டிங்க்கு நான் பிளான் போட்டிருக்கேன், வீடியோ சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போங்க, ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா இருக்குது, அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அந்த வீடியோலாம் பார்த்து முடிச்சுட்டு நல்லா புக்கில் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு அப்போ உங்களுக்கு அடிஷ்னல் சம் கண்டிப்பாக பார்த்து ஆகணும். வெறும் புக்கு மட்டும் நம்ம நம்பி போக முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன பண்ணலாம், என்னடா பண்ணலாம், 1 மந்த் ஆச்சு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு டைமும் இல்லாமல் இருக்குது. ஓகே, இந்த கொஷின் பேப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கொஷின் பேப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பக்காவாக பாருங்கள். இப்போ நீங்கள் நான் டைப் பண்ணியிருக்கிறது எல்லாமே இருக்கு பாருங்கள். டிசம்பர் 2018 கொஷின் பேப்பர் வித் ஆன்சர், ஜூன் 2019 கொஷின் பேப்பர் வித் ஆன்சர், டிசம்பர் 2019 கொஷின் வித் ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. நம்ம குரூப்பில் தான் இருக்குது. குரூப்போட லிங்க் நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். எல்லாமே உங்களுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க்கு ரொம்ப டைட்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பிடிஎஃபை பாருங்கள், நான் வேணான்னு சொல்லலை. ஒர்க் அவுட் பண்ண முடியலனாலும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையாச்சும் பாருங்கள். டைம் நிறையவே இருக்குன்னா தாராளமாக பார்க்காம ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். ஸோ அதனால் எம்டிபி பார்க்குற டயத்துக்கு, ஆர்டிபி பார்க்குற டயத்துக்கு, ஸ்கேனர் பார்க்குற டயத்துக்கு பெட்டர் எவ்வளவோ மெயில் இப்போ நான் சொன்னதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். இதெல்லாம் பார்த்தா ஒர்க் புக் பார்க்க தேவையில்லை ப்ரோனா, இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒர்க் புக் வந்து ஆப்ஷனல் வேணால் எம்சிக்யூக்கு வேணால் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அது ஆப்ஷனலே சொல்லிட்டேன், கம்பல்சரி கூட கிடையாது. ஓகே, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள். அதாவது நம்ம எல்லோரும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அதை பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, பார்க்கலாம். எல்லா கொஷின் பேப்பருமே உங்களுக்கு குரூப்பில் இருக்குது. இந்த குரூப்போட லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க.